جمال الوجود بذكر الإله وتصفو الحياة بنور هدى جمال الوجود. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்த ஒரு மிகப்பெரிய அங்கம், அதாவது மிகப்பெரிய ஒரு படைப்பான மூளையை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது நம்மளுடைய நினைவு, அறிவு, சிந்தனை மற்றும் செயல்களை எல்லாத்தையும் கட்டுப்படுத்துது. மனித மூளைங்கிறது எல்லா நேரமும் வேலை செய்யுது. அது மனித மூளையில் ஒரு நாளைக்கு 70,000 எண்ணங்கள் ஓடிது அப்படின்றதையே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மனித மூளை தூங்கும் போது தான் அதிகமாக வேலை செய்யுமா. அதனால தான் நமக்கு கடவுளே வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மனித மூளையில் 60% கொழுப்பு இருக்கு. அது ரொம்ப கடுமையாக வேலை செய்யுது. 25 வாட்ஸ் மின்சாரத்தை உற்பத்தி செய்யுது. அதனால இந்த இடத்துல ஒரு பல்பை எரிக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மனித மூளை என்ற ஒரு உறுப்புக்கு எந்த ஒரு வழியும் நம்மளால நேரடியாக உணரவே முடியாதான். இப்போ நம்ம தலைவலிக்கு தான் சொல்லியிருக்கோம், என்னைக்காச்சும் மூளை வலிக்குதுன்னு சொல்லியிருக்கோமா? கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதன் விழித்திருக்கும் போதே அவனுக்கு அறுவை சிகிச்சை கூட பண்ணி முடிக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, அறிவியல் பார்வை பார்த்தோம்னா மூளையில 86 பில்லியன்ஸ் கணக்கில் நியூரான்ஸ், அதாவது நரம்பியல் செல்கள் இருக்குது. அதுதான் இது 3 முக்கிய பகுதியாக பிரிச்சிருக்காங்க. முதலாவது செரிப்ரம், அப்புறம் செரிபெல்லம், அப்புறம் மெடுல்லா ஆப்ளிகேட்டா. செரிப்ரம்ங்கிறது என்ன வேலை செய்யுதுன்னா, நம்ம பொறுமையாக யோசிக்கிறதுக்கும் அறிவாக சிந்திக்கிறதுக்கும் நம்ம செரிப்ரம் ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது செரிபெல்லம்ங்கிறது என்னன்னா, நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர், அதாவது உடல் வெப்பநிலையை சமநிலைப்படுத்தி வைக்குது. மெடுல்லா ஆப்ளிகேட்டாங்கிறது நம்ம மூச்சு விடுறதுக்கும் நம்ம இதயம் துடிக்கிறதுக்கும் இந்த செயல்கள் எல்லாம் கட்டுப்படுத்துது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த நியூரான், அதாவது நரம்பு செல்கள் தான் என்ன பண்ணுதுன்னா, நம்ம பாடியில் உள்ள ஒவ்வொரு பகுதிக்கும் சேர்ந்து இது மெசேஜ் கன்வே பண்ணுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ இஸ்லாமிய பார்வையில் பார்த்தோம்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்கான், லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், நாங்கள் மனித மூளையை மிக சிறந்த வடிவில் படைத்துள்ளோம் அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்லியிருக்கான். சுப்ஹானல்லாஹ், இது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த வசனம் சூரா அத்தீன்ல 95வது அத்தியாயம் 4வது வசனத்துல அல்லாஹ் சொல்லியிருக்கான். மேலும் குர்ஆன்ல அக்கல் எனப்படும் சிந்தனை திறனையும் அல்லாஹ் சொல்லியிருக்கான். இப்போ மூளையோட அதிசயங்களுக்கு பார்த்தோம்னா, இந்த நியூரான்ஸ் இதுதான் அலைவரிசையாக போய் நம்மள ஒரு விஷயத்தை நினைவு செய்யறதுக்கும் உணர்வதற்கும் ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பிரெயினுங்கிறது கற்பனை செய்யறதுக்கும் கனவு காலத்துக்கும் உதவுது அப்படின்னு சொல்லியிருக்கான். அல்லாஹ் சொல்லிட்டான், நான் மூளையை படைச்சி அதை நான் மனிதர்கள்டே ஒப்படைச்சிட்டேன். அது மனிதர்கள் தான் பொறுப்பு. அம்மாவும் சரி மனிதர்கள்டே அல்லாஹ் படைச்சிட்டான். மனிதர் தான் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும். அப்போ அல்லாஹ் கொடுத்த இந்த முக்கியமான ஒரு பொக்கிஷமான இந்த மூளையை நம்ம அல்லாஹ்வுடைய விஷயத்துக்கு அதிகமாக செலவழிக்கணும். நல்ல விஷயங்கள் தான் செய்யணும். எந்த ஒரு தீய விஷயத்தையும் போகக்கூடாது. இதுவே அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாக்கணும். ஜஸாக்கல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.